இப்படிலாம் ரன் அவுட் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை யோசிக்க வைக்கக்கூடிய 4 வித்தியாசமான ரன் அவுட்ஸ். நம்பர் 1, 2018 வைட்டாலிட்டி பிளாஸ்ட்ல ஃபில் ஷால்ட் ஒரு பால் அடிச்சுட்டு ரன் ஓடி இருந்திருப்பாரு. அப்ப ஃபீல்டர் டைரக்ட் ஹிட் அடிச்சிருவாங்க. இருந்தாலுமே அவர் உள்ள வந்த மாதிரி தான் இருந்திருக்கும். இருந்தாலும் ஃபீல்டிங் டீம் அப்பீல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்பையர் தேர்ட் அம்பையர் கிட்ட போயிருப்பாரு. தேர்ட் அம்பையர் ரீப்ளே பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கும் ஃபில் ஷால்ட் அசால்ட்டா ஓடி வந்திருப்பாரு. அசால்ட்டா ஓடி வந்தவரே கிரீஸுக்குள்ள ஒரு காலை வைக்காம இன்னொரு காலை ஏர்ல வச்சிருந்திருப்பாரு. அந்த சமயத்துல பால் ஆனது ஸ்டெம்ப்ல பட்டிருக்கும். பொதுவா ரூல் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பேட்ஸ்மேன் தன்னுடைய பேட்டின் ஒரு பகுதியோ இல்ல உடலின் ஒரு பகுதியோ கிரீஸை தாண்டி வச்சிருந்திருக்கணும். அப்படி வச்சதுக்கு அப்புறம் அவர் குதிச்சு அடிச்சா கூட பரவாயில்ல, அது நாட் அவுட் தான் சொல்லுவாங்க. பட் இங்க பாத்தீங்கன்னா அவர் கிரீஸுக்குள்ள எதையுமே வச்சிருக்க மாட்டாரு. ஒரு காலை வெளிய வச்சிட்டு இன்னொரு காலை ஏர்ல வச்சிருந்திருப்பாரு. கரெக்டா அந்த இடத்துல டைரக்ட் ஹிட் பட்டதால அது அவுட்னு கொடுத்திருந்திருப்பாங்க. நம்பர் 2, ரீசெண்டா சவுத் ஆப்பிரிக்கா இங்கிலாந்தும் ஒரு அண்டர் 19 டெஸ்ட் போட்டி ஆடி இருந்திருப்பாங்க. அதுல பேட்ஸ்மேன் ஒரு ஸ்வீப் ஷாட்டுக்கு போக அந்த பால் ஆனது நேரா ஷார்ட் லெக்ல நின்னுட்டு இருந்த ஒரு பையனுடைய முட்டி மேலேயே பட்டுரும். பட்ட அந்த பால் நேரா ஸ்டெம்ப்ல போய் பட்டிருக்கும். கரெக்டா பேட்ஸ்மேன் ரீச்சை விட்டு வெளிய இருக்க அது ரன் அவுட்டா மாறி இருக்கும். இந்த மாதிரி வித்தியாசமான ரன் அவுட்டை நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க. முதல்ல பார்க்கும்போது அது அவருடைய தலையில படுற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். ஆனா ஜூம் பண்ணி பார்க்கும்போது தான் அவர் காலை பிடிச்சிட்டு விழுறத நீங்க பாப்பீங்க. சோ இது மூலமாவே தெரிஞ்சுக்கலாம் முட்டியில பட்டு தான் அந்த பால் ஆனது ஸ்டெம்ப்ல பட்டிருக்குன்னு சொல்லிட்டு. நம்பர் 3, 2018ல உகாண்டாவும் தாய்லாந்தும் ஒரு உமன்ஸ் மேட்ச் ஆடிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப பேட்டர் ஒரு ஷாட் அடிக்க ஃபீல்டர் அந்த பாலை எடுத்து நான் ஸ்ட்ரைக் லைன்ல தான் அடிச்சிருந்திருப்பாங்க. ஆனா அந்த பால் ஆனது நான் ஸ்ட்ரைக் லைன்ல பட்டிருந்திருக்காது. அதுக்கு மாறா அந்த பால் ஆனது ஸ்ட்ரைக் லைன்ல உருண்டுட்டு போய் பட்டிருந்திருக்கும். அந்த பக்கம் இருந்த பேட்டரும் நம்ம பக்கம் பால் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஆடி அசைச்சு வந்திருப்பாங்க. கரெக்டா அந்த பால் ஆனது ஸ்டெம்ப்ல பட அந்த இடத்துல ரன் அவுட் ஆகி போயிருந்திருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமை எதிர்க்கு கூட வரக்கூடாதுங்க.